டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். முன்னாள் இராணுவ தளபதியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி கண்டவருமான சரத் பொன்சேகா சிறையிலிருந்து விடுதலையானார். வெள்ளைக்கொடி வழக்கில் கொழும்பு உயர்நீதிமன்ற ட்ரையல் பார் வழங்கிய 3 ஆண்டுகால சிறை தண்டனையை சரத் பொன்சேகா அனுபவிக்க வேண்டிய தேவை இனியும் இல்லை என 5 நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. சரத் பொன்சேகா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பொது மன்னிப்பின் கீழ் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதை அமெரிக்கா உடனடியாக வரவேற்றுள்ளது. சரத் பொன்சேகாவின் விடுதலையை தமிழர்கள் கொண்டாடி மகிழ முடியாதென ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேசிய விமான சேவை நிறுவனமான ஏர் இந்தியாவின் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அஜித் சிங் கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார். விமானிகளின் வேலைநிறுத்தம் 14வது நாளை எட்டியிருக்கும் வேளையில் சந்திப்பு புதுடில்லியில் உள்ள அமைச்சர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. ஜெமன் தலைநகர் சானாவில் இராணுவத்தினர் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட வேளையில் தற்கொலை குண்டுதாரி ஒருவர் நடத்திய தாக்குதலில் 63 இராணுவ வீரர்கள் பலியாகினர். மூத்த இராணுவ அதிகாரிகளும் பங்கு பெற்றிய அணிவகுப்பு ஒத்திகைகளின் போது சீருடை அணிந்த ஒருவர் குண்டினை வெடிக்க வைத்தார். மேலும் 60 பேர் இதில் காயமடைந்தனர். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.